நடக்குதுங்க. ஏய் ஓ கா என்ன பண்றீங்க அவன? ஓ மை கடவுளே, அங்க என்ன நடக்குது? ஹலோ பள்ளியின் காட்சி ஓராங்குட்டான் மனிதன் ஓப்பன் பாக்ஸ். ஓகே, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், உங்களை ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அது ஒரு புது ஆர்ஆர் கேமில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இந்த கேம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் வந்து இந்த கேமில் ஒரு பேய் எப்படி இருக்குன்னா வந்து 8 அடிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பேய் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்குள்ளே கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, என்னென்னா வந்து இவங்க ஒரு காட்டுக்கு போயிட்டுருக்காங்களா அவங்க தாத்தா கூட. ஓகே, அந்த காட்டுக்கு போக சொல்ல வந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிறாங்களாம். என்கிட்ட இந்த ஃபாரஸ்ட் என்ன பேசுதா? என்கிட்ட இந்த காடு பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்படி என்ன இருக்குன்னா வந்து இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது? ஓகே, அந்த ஒரு தூண் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த காட்டோட காவல் தெய்வமாக, அதாவது வந்து இந்த காட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காடும் இந்த காட்டில் இருக்க தண்ணி, இந்த மரங்கள்லேருந்து வர சத்தமும் எவ்வளோ அழகாக இருக்குல்லடா தம்பி அப்படின்னு வந்து அவங்க தாத்தா வந்து அவங்க பேரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தூண் முன்னாடி வந்து அவங்களோட தாத்தா வந்து காகுரா டான்ஸ் ஆடுவாராம். நீங்கள் டீமன் ஸ்லேயர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் காகுரா டான்ஸ்னா என்னென்னு. ஓகே, இது வந்து டெங்கு மாஸ்கா. இந்த டெங்கு மாஸ்கை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து உங்கள் தாத்தா கிட்ட இந்த டெங்கு மாஸ்க் போட்டால் அவர் ரொம்ப என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். இதை வச்சு திருவிழா நடக்க சொல்லுவது ரொம்ப ஃபன்னியாக பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்க்க சொல்ல இப்போயே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே, அடுத்தது என்னன்னா, ஓகே இது என்ன ஃபோட்டோ பிளர்ராக இருக்குது? இதை நினைக்க சொல்லுவேன், எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி என் ஹார்ட் பயங்கரமாக துடிக்குது. ஏன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, என்னவா இருக்கும் இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து அவங்களோட கிராண்ட்சன் வந்து இவனை கேட்டுகிட்டே இருக்கானா, என்ன இந்த ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஓகே, ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது ஒரு மோசமான விஷயம், அதை பற்றி யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அந்த சைடு மட்டும் நீங்கள் போயிடாத, அங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லோரும் செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போயிடாத அப்படின்ற மாதிரி அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி கிராண்ட்மா, ஓகே அங்கே என்ன நடந்தது சொல்லுங்கள். அது என்கிட்ட கேட்காத தம்பி, என்னால் அதை சொல்ல முடியாது. அதை நினைக்க சொல்ல எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, அப்படி என்ன அங்கே நடந்திருக்கும்? ஓகே, நான் அங்கே நேர்லேயே போய் பார்க்கலான்னு இருக்கேன். தம்பி தயவு செஞ்சு அங்கே போயிடாத. ஓகே கிராண்ட்மா, ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். ஓகே, இவன் போகக்கூடாது சொன்னாலும் பையன் போவானே. இப்படி என்ன வித்தியாசமாக இருக்குது, நான் அந்த இடத்துக்கு போய் அந்த குளத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், என் 2 கண்ணால் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, நாளைக்கு போய் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே காய்ஸ், ஓகே இவன் அந்த இடத்துக்கு போனால் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஓகே இப்போ தான் வந்து இவன் வந்து அந்த கோஸ்ட்டை போய் மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் போய் மாட்டிக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அச்சு சாப்பு கேம் வந்து ஸ்டீமில் இருக்குது, வேணா போய் பாருங்கள். ரகளைகள் ஆரம்பம். ஓகே காய்ஸ், இல்லைன்னா நான் போடுறேன், நீங்கள் என் வீடியோஸ் பாருங்க. இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தான் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ இந்த மாதிரி இல்லை, ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அந்த குளத்தில் அப்படி என்ன தான் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏன் அதை மறைச்சி வச்சுருக்காங்க, அது ஸ்டோரி என்ன, ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த குளத்துக்கு போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, போய் கண்டுபிடிக்கிறன்ற பேரில் மாட்டிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கோஸ்ட்டை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் நண்பர்களே. அதில் என்ன போட்டிருக்கலாம் வந்து இந்த கோஸ்ட் வந்து சின்ன பசங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவானா, பெரிய பசங்களை பார்க்க விட மாட்டானா. ஓகே, இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஓகே அந்த குளம் எங்கே இருக்குன்னு தேடுவோம் நண்பர்களே. ஓகே, குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சொல்ல ஏதோ காற்று பயங்கரமாக அடிக்குது. அக்கா வணங்கா அக்கா பார்த்தீங்களா, குரல் இதெல்லாம் பயங்கரமாக அப்போ என்ன பண்ண போறீங்க என்னை வச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். ஹலோ, எக்ஸ்கூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஒரே இருட்டா இருக்கு. ஹலோ, ஓ எங்க இருக்கேன் நானு? ஓகே, என்னாச்சு இவனுக்கு? ஓ, அந்த அக்கா என்ன வீட்லயே இருந்து விட்டு இருக்கா என்ன? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். தம்பி இங்க நான் இருக்கேன்ப்பா, இங்க பாருப்பா. தம்பி இங்க பாருங்க, நீ ஏஞ்சிட்ட. ஓ மை கடவுளே, நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படிப்பா இருக்கு இப்போ உனக்கு? கடவுள் கிருபையில உனக்கு எதுவும் ஆகலப்பா. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எதனா அடிபட்டிருக்கா தம்பி? நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஆனால் எனக்கு என்ன நடந்தது, நான் அந்த காட்டில் இருந்தது மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பார்த்தது என்னால் நம்பவே முடியல பாட்டி. அதாவது அவங்க ரொம்பவே உயரமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க ஒரு ஒயிட் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அது அவங்களோட ஃபேஸ் என்னால் சரியாக பார்க்க கூட முடியல. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்புனாங்க. டிக் டிக். இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம், நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். இங்கே இரு, எங்கே போகாத. ஒருவேளை பாட்டி ஏதோ தெரியுமோ, நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்களோ. பாட்டி என்ன வித்தியாசமாக நடக்கிறீங்க பாட்டி? ஓகே, பாட்டி போன உடனே டக்குன்னு வந்துட்டாங்க. ஓகே, இது ஒரு பரிசுத்தமான உப்பு. இது உன்னை இந்த ஆபத்துல இருந்து கொஞ்சமா அது காப்பாற்றும். பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அப்படி பொத்திண்டு 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 நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் பார்த்த அந்த பெண்மணி அவங்க யாரு? அந்த ஆன்ட்டி யாரு? தம்பி, நான் உனக்கு அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஆனா என்ன காரணம் கொண்டும் இந்த ரூமை விட்டு நீ வெளில போக கூடாது. உனக்கு புரிஞ்சதா? என்ன ஆனாலும் சரி, இந்த ரூமை விட்டு யார் கூப்பிட்டாலும் இந்த ரூமை விட்டு போக கூடாது. அது உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நானே வந்து கூப்பிட்டாலும் இந்த ரூமை விட்டு போக கூடாது. ஓகே பாட்டி, நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்படியே செஞ்சுருவோம். ஓகே, ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டி விட்டோம் போலது நம்ம. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளே ஏன் இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த ரூமை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம பாட்டி ஏன் இப்படி பயப்படுறாங்க? எனக்கு காரணம் தெரியணும். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க, அப்படியே செய்வோம். ஆனால் எனக்கு இப்போது ரெஸ்ட் ரூம் வருது. நான் இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, எனக்கு இப்போ வருது. ஓகே, யாரும் வந்தாலும் திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன இது பிளிங்கு பிளிங்கு வேணுமா? பாட்டி தாத்தா என்னது? பாட்டி டோர் ஓப்பன் பண்ணுமா? நீங்க தானே சொன்னீங்க டோர் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. என்ன சத்தம் சத்தம்? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே, என்னடா நடக்குது இங்க? பாட்டி, ஓ மை காட், கடவுளே, என்னடா நடக்குது இங்க? ஓ மை காட். பாட்டி 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 அன்னைக்கு நான் பார்த்தேன்னு சொன்னல, அவங்க இங்க வந்துட்டு போனாங்க பாட்டி. இல்ல இல்ல இல்ல, அவங்க அச்சு சாக்கு உன்னை கரை வச்சுட்டா. ஓகே, இந்த ரூம் விட்டு நீ வெளில போக கூடாது. நாளைக்கு நீ ஒரு வேலை பண்ணி ஆகணும். நாளைக்கு போய் ஒரு ரிச்சுவல் பண்ணி ஆகணும். அதுக்காக நீ அந்த கேட்ஸ் தாண்டி போய் அந்த ரிச்சுவலை பண்ணணும். நான் சொல்றத செய். என்ன ஆனாலும் இந்த ரூம் விட்டு வெளில வராத. நாளைக்கு உடனே போயிட்டு அந்த ரிச்சுவலை பண்ணிட்டு இந்த சாபத்துல இருந்து வெளில வா. அந்த கடவுள் உன்னை ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்ப நீ போய் தூங்கு. நாளைக்கு காலையில என்ன ஆனாலும் சரி இந்த ரூம் விட்டு வெளில வரக்கூடாது. இப்ப நீ போய் தூங்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு காலையில போயிட்டு நீ அந்த ரிச்சுவல் பண்ணி ஆகணும். ஓகே, என்ன ஆனாலும் சரி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த ரூம் விட்டு வெளில வராது. நானே கூப்பிட்டாலும் வெளில வராத. நீ வெளில போக முடியாது. ஏன்னா உனக்கு வெளில ரொம்ப ஆபத்து இருக்கு. அதனால இந்த ரூம் விட்டு நீ வெளில வராத. நான் சொல்றத கேளு. எக்காந்து கொண்டு இந்த ரூம் விட்டு வெளில வராத. ஓகே, பாட்டி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஓகே, கேம் இருக்கு. ஓகே, கேம் அதை விளையாட முடியுமா? ஓகே, கேமுக்குள்ள கேம் சூப்பரு. ஆனால் கேம் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, இந்த கேம் விளையாட முடியாது. ஓகே, படுத்து தூங்கிடுவோம். தூங்கிட்டு நாளைக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே, நெக்ஸ்ட் டே. ஓகே காய்ஸ், ரிட்டா இருக்கு. ஓகே, வெளிச்சம் வந்துடுது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கேட்ஸ் இருக்குல்ல, இந்த கேட்ஸ் வந்து தாண்டி போயிட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணுமா. எனக்கு தெரிஞ்சு காகுரா டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஓகே, இந்த கேட்ஸை வந்து தாண்டி போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பெல்லை கண்டுபிடிக்கணும். நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல நண்பர்களே. அவங்க ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு குளத்தோட கடவுள். ஓகேவா, ஒரு லேக்கோட கடவுளாக இருந்துட்டு எதுக்கு ஒரு சின்ன பையனை கொல்லணும்? இந்த கேட்டுக்குள்ளே அதால் வர முடியாதா என்ன? சப்போஸ் வந்து தானா என்ன பண்ணுறது? சப்போஸ் இந்த கேட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. நானே தான் விளாட்னேன் கொஞ்சம் பயமுறதுக்காக. ஓகே, ஜம்ப் ஸ்கேர் கொஞ்சம் பண்ணேன். ஓகே, விட்டுருங்க. பயந்துட்டிங்களா என்ன? ஓகே, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கு. ஓகே, கேட்டை தாண்டிட்டேன். ஓகே நண்பர்களே, அங்கே ஒரு கேட் இருக்கு. ஓகே, அச்சி சாக்கோக்கா எங்கே இருக்கீங்கோ? இங்கே ஒரு டெங்கு மாஸ்க் இருக்கு. டெங்கு மாஸ்க் போடணுமா? டெங்கு மாஸ்க் ஜஸ்ட் மிஸ் வந்து கடிச்சிருவோம்னு பயந்துட்டேன். டெங்கு மாஸ்க் நான் எடுத்து போட்டுக்கணுமா என்ன சொல்லுங்க? டெங்கு மாஸ்க் எடுக்கணுமா? ஓகே, இங்கே தான் நம்ம வந்து ரிச்சுவல் பண்ணணும். ஓகே, இங்கே தான் காகுரா டான்ஸ் ஆடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதோ பெல் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பெல்லை காணும். பெல்லை காணும். ஓ, என்னதுடா இது? காய்ஸ், கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டான் நண்பர்களே. ஓகே, ஓகே, இந்த ஃபாக்ஸ் வந்து அந்த பில்லை தூக்கிட்டு ஓடிடுச்சு. இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணல. ஓகே, அதை போய் ஃபாலோ பண்ணுவோம் நண்பர்களே. ஃபாக்ஸ் இல்லைடா, ஃபாக்ஸ் இல்லை. நான் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு நண்பர்களே. எங்கே போயிடுச்சு தெரியல. எங்கடா போய் தேடுவாடா இவ்வளோ பெரிய காட்டில்? ஓகே, அந்த அச்சு சாக்கு வேறு எங்கே என்ன பிடிப்பானே தெரியாது. ஓகே, அவர்கிட்ட எப்படி தப்பிக்க போகணும்னு தெரில. காய்ஸ், அந்த ஃபாக்ஸ் எங்கன்னு தேருங்க நண்பர்களே. ஓகே, அந்த அச்சு சாக்கு வேறு எங்கேருந்து வருவான்னு தெரியாது. ஓகே, அதனால் எல்லாரையும் கவனிக்கணும். ஓகே, ஃபாக்ஸ் எங்கே போயிட்ட? ஒரே சைலண்ட்டாக இருக்குது.
இந்த புகை மூட்டமாக வேறு இருக்கா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கேமு. ஓகே காய்ஸ், ஓகே யாரும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஆனால் எனக்கு பயங்கரமாக கேட்குது என்னை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஓகே அச்சிசாக்கோ சொல்லிட்டு வாமா. ஓகே அச்சிசாக்கோ வந்தான்னா 3 டோரை தட்டிட்டு தான் வருவா. ஓகே அவங்க ஃபாக்ஸ் போகுது, ஒரு மாதிரி அது கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தம் நண்பர்களே. டக் 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 3 தடவை தட்டுறா, அப்புறமா தான் வரா. ஓகே அதனால் வருஷம் கண்டுபிடிச்சலாம். ஓகே ஃபாக்ஸ் எங்கே போகிற, நீ இப்படியே ஓடிட்டு இருந்தா நான் செத்துருவேன். அது அச்சிசாக்கோ கிட்ட கொலை பண்ணிடுவா. ப்ளீஸ் அந்த பில்லை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் என்னை ரொம்ப கடுப்பேற்று நண்பர்களே. ஓகே இப்படியே விட்டா நான் செத்துருவேன்டா. அடியே ஃபாக்ஸு. ஓகே என்னது இது, ஜாப்பனீஸா சைனீஸ் எனக்கு தெரியாது, நான் எப்படி படிக்கிறது. ஓகே ஃபாக்ஸ் நின்று ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு எதுக்கு ஓடுறேன், அந்த பில்லை மட்டும் கொடுத்துட்றா, நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறேன். ஓகே எந்த சைடு போகலாம், ஓகே இந்த சைடு போவோம். இந்த ஃப்ளவர் நண்பர்களே, இந்த ஃப்ளவர் நான் இங்கே பார்த்துருக்கேன் நண்பர்களே. இங்கே இப்போதான் ஞாபகம் வருது, டீமன் ஸ்லேயரில் இந்த ஃப்ளவரை நான் டீமன் ஸ்லேயரில் பார்த்துருக்கேன் நண்பர்களே. ஃபாக்ஸ் உட்காந்துருக்கு, நைஸாக போய் தூக்கிடுவான்னு பார்த்தா ஓடிட்டு. ஏன்டா இப்படி ஓடுற நண்பர்களே. ஓகே இதுக்குள்ளே நான் நிஜமாக போகவே மாட்டேன் உண்மையிலேயே, ஆனால் வேறு வழி இல்லை. ஓகே கேம்னால உள்ளே போகிறேன். ஓகே ஒரே இருட்டாக இருக்குடா நண்பர்களே, இதுக்குள்ளே இருட்டாக இருக்குது, நான் எப்படி போகிறது. ஓகே இங்கே டார்ச் இருக்கா. ஓகே ஓகே இந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு நண்பர்களே, இடி இடிச்சா மாதிரி ஏதோ ஒரு சத்தம். ஓகே என்ன அந்த சத்தம், என்ன சத்தம் இந்த நேரம். ஓகே எதுவும் இல்லை. ஓகே அந்த எடுத்துப்போம், தீப்பந்தத்தை எடுடா. ஓகே எடு, ஒரு பேரே வரலாறு. பயிராயிட்டா போல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. வேறு ஆட விடுங்க. ஓகே இப்போ வந்து என்ன தண்ணியா. ஓகே பரவாயில்ல காய்ஸ், கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு கேமு. ஓகே ஃபஸ்ட்டு நம்மளை வந்து க்ளஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு ஃபாக்ஸ் பீரியட் ஓடிட்டுருக்கோம். ஓகே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ் என்ன சத்தம் அது, டேய் என் மனசை மாற்றிக்கிட்டேடா, நான் பின்னாடி போகிறேன்டா. காய்ஸ் இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க நண்பர்களே. ஓகே இந்த சைடும் இருட்டாக தான் இருக்குது. ஓகே அதுக்கு நான் இப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி போனாலும் கேம் முடிக்க முடியாது. ஓகே இப்படி போனால் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே அப்படி என்னதான் இருக்குது உள்ளே அப்படின்னு. ஓகே பயங்கரமாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே புரியல எனக்கு. ஓகே நானும் போயிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஏதோ தப்பாக இருக்குது. காய்ஸ் என்ன காய்ஸ் வித்தியாசமாக சத்தம் போட்டுருக்கானுங்க இவனுங்க. ஓகே இவனுக்கு என்ன பண்ணுறானுன்னே புரிய மாட்டேங்குது. ஓகே இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நம்ம பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் 2 வழி கொடுத்துருக்காங்க. ஓகே ஜாப்பனீஸில் இது சைனீஸில் எதாவது எப்படிலாம் தெரியும் எனக்கு. ஓகே ஓகே இந்த சைடு போவோம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை நண்பர்களே. ஓகே இங்கே பாருங்கள் ஃபேஸ் மாரியே இருக்காது. ஓகே அப்படி நான் ஸ்ட்ரீட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே அந்த ஃபாக்ஸ் எங்கே இருக்குது, கண்ணு கெட்டுற தூரத்தில் தெரியல, நானும் போயிட்டே இருக்கேன். இங்கே தண்ணி ஊற்றிட்டுருக்கு பாதியிலேருந்து, சூப்பரு. ஓகே ஓகே நண்பர்களே அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் போதும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏடா இது குகையா இல்லை வேறு ஏதாவது ஆடா, இது போய்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு இல்லையாடா ஆடி. ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் அங்கே ஏதோ இருக்குது. என்னது அது காய்ஸ், என் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியுது. இங்கே பாருங்க ஏதோ பெரிய கூண்டா, உள்ளே யாருன்னா அடிச்சு வச்சுருங்களா என்ன. ஹலோ எஸ்கூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ இவ்வளோ பெரிய கூண்டு யாரு? ஹலோ யாருமே இல்லை உள்ள. ஓகே இந்த பில்லை தேடி தான் வந்தேன். ஓகே பில்லு கிடச்சிச்சு, சூப்பர் காய்ஸ். ஓகே பில் எடுத்து டிங்கிட்டாங்க ஆட்ட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இதுக்குள்ளே என்ன இருக்குது நான் பார்க்கணும்னு எனக்கு ஒரே ஆசையாக இருக்குது நண்பர்களே. இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே சவுண்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே டார்க் ஆகிட்டே இருக்குது காய்ஸ், ஏதோ தப்பாக இருக்குது காய்ஸ். அவள் பக்கத்தில் இருக்கா, எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அங்கே பாருங்கள் ஷேடோஸ் காய்ஸ், நம்ம அது ஒரு என்டிட்டியில் அதை மறந்துட்டேன். ஓகே மாமா பயந்துட்டோம் காய்ஸ், அவன் இங்கேருந்து நம்ம பயமுறுத்துறா நண்பர்களே. ஓகே நம்ம எடுத்துகிட்டு அப்படி ஓடிடுவோம். கம்மான் நம்மளால் முடியும், இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுவோம். ஒரு என்டிட்டி நண்பர்களே. ஓகே கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு என்டிட்டி. ஓகே வித்தியாசமான ஒரு ஜந்துவாக இருக்குது. ஜஸ்ட் இது போர்டெல்லாம் பார்த்து பயப்படுறாடா. ஓகே இங்கே ஒரு கேட்டா காய்ஸ், என்ன போகிற போக்கில் ஒரு கேட்டை செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுறாங்களா. அங்கங்கே காய்ஸ் லாவா இருக்குது நண்பர்களே இந்த கேட்டுக்குள்ள. எதற்கு என்ன. ஓகே சூப்பரு. ஓகே வித்தியாசமான சவுண்டெல்லாம் கொடுக்காதீங்கடா ப்ளீஸ்ரா. ஓகே அப்படியே நம்ம போயிட்டுருக்கேன். பாறையை தூக்கி போட்டு விளாட்றானுங்க.
அவள் வேற டொக்கு டொக்குன்னு கத்திட்டு இருக்கா. ஓகே வெளில வந்துட்டேன். சூப்பரு சூப்பரு. ஓகே உள்ளே வச்சு சமாதி கட்டுவாங்கன்னு பார்த்தேன், எனக்கு நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஓகே நண்பர்களே, அப்படியே நான் வந்துட்டேன். சூப்பர் சூப்பர் நண்பர்களே. ஓகே காய்ஸ், ஓகே இது சீக்கிரம் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஈஸி நண்பர்களே நம்மளுக்கு இது கேவெல்லாம். ஓகே ஓகே அந்த போர்டு வந்துடுச்சு நண்பர்களே. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா போர்டு. ஓகே அந்த போர்டு பார்த்தாச்சு. ஓகே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே குறுக்கா அந்த கௌஷிக் வந்துடக்கூடாது. ஓகே காற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அங்கே யாரும் கத்திட்டு இருக்காங்க நண்பர்களே. அவன் என்ன பறந்துட்டு இருக்கான்? நிஜமே பறந்துட்டு இருக்கான். ஓ ஷிட், நடக்குது இங்கே. ஓய் ஓ அக்கா, என்ன பண்ணுறீங்க அவனை? ஹலோ, ஓ மை கடவுளே, அங்கே என்ன நடக்குது? ஹலோ, உயிரோட தான் இருக்கியா? ஹலோ ஹலோ யாராவது? ஆல்ரைட், ஓகே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. ஓகே என்னடா நடக்கு? இங்கே கழுத்து திருப்பி இருக்கு. சூப்பரு, நம்மளுக்கு இது எதாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே இவனை பார்த்துட்டு இருந்தால் வேலையாகாது. ஓகே அப்படிங்கிறது கிளம்பும். பனி அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது? அந்த ரூட்டை வேறு மறந்துட்டு அங்கே பார்த்தீங்களா பார்த்துட்டு போகிறாங்க. அக்கா இப்போ என்ன கொல்ல முடியாது உங்களால். முடியும் தான் நினைக்கிறேன், நீங்கள் நினச்சா கொள்வீங்க. ஓகே நான் அப்படியே போயிடுறேன். நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல லாஸ்ட்டில். ஹலோ அக்கா அக்கா, பார்க்காதே பிடிச்சிட்டாங்க. காய்ஸ் பாட்டு தானே பாட்டையா பிடிக்கிறேன்டா. காய்ஸ் பாட்டு பிடிக்கலன்னு பிடிக்கிறான் நண்பர்களே. ஓகே நம்மளை பிடிச்சி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. விட்டுருக்கா நான் பாட்டி ஐத்திட்டே இருக்கேன். ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன்டாப்பா. ஓகே ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்லாம் வந்துடுவாங்க காய்ஸ். நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. ஓகே அதுக்குள்ளே நான் இங்கேருந்து போகணும். ஓகே அந்த கேட்டை வேறு கண்டுபிடிக்கணும் நண்பர்களே. கேட்டை காண நண்பர்களே, கேட்டு எங்கே போச்சு? ஓகே கேட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே கமான் எங்கே இருக்குது கேட்டு? எங்கே பின்னாடியே வரா மாதிரி இருக்குது காய்ஸ் அவன். ஓகே எங்கேருந்து வருவானே தெரியாது. இன்னொரு தடவை மாட்டினேன்னா ஜஸ்ட்டு ஒரு விட்டனா முடிஞ்சு போச்சு எனக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும் நண்பர்களே. மறுபடியும் இதில் ஃபஸ்ட்லேருந்து விளையாட முடியாது, அதனால சீக்கிரம் முடிக்கணும். ஓகே கேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே அங்கே இருக்கு. அங்கே வராங்க காய்ஸ். அந்த இங்கே வட்டாங்க, முன்னாடி வட்டாங்க. ப்ளீஸ் நான் என்ன உங்களுக்கு பாட்டு பாடுறேன் விட்டுருங்கக்கா. என்ன காய்ஸ் இப்படி மிரட்டிட்டு போகுது? ஓகே அதுவும் இந்த கேட்லேயே வந்து நம்மளை பிடிக்குது. கேட்டோட பவர் கம்மியாகிட்டே இருக்கா நண்பர்களே. கேட்டோட பவர் கம்மியாகிட்டே இருக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே கேட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்மளை சாகடிச்சிடும் பொழுது நண்பர்களே. ஓகே கமான் நம்மளால் முடியும். கேட்டு தாண்டி போகணும். இங்கட ஆளை காணும் நம்மளே. நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இப்போ ஆளையே காணும். எங்கே போயிட்டான்னு தெரியல. ஓகே நான் கேட்டு தாண்டி வந்துட்டேன். அதோ கேட்டு, லாஸ்ட் கேட்டாண்டா வந்துட்டேன். கமான் நம்மகிட்ட பெல் இருக்குது. ஓகே காய்ஸ் பெல் இருக்குது. கமான் உள்ளே போயிடுறோம். மாட்டிக்காத கமான். டெங்கு மாஸ்க் அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே கமான். ஓகே அழுத்தினா ஓகே இப்போ நம்ம வர வைக்கணும். ஓகே சவுண்டு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். வண்டா காய்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளென்ஸ் மீ சோல், பியூரிஃபை சோல்னு தான் நினைக்கிறேன். ஓகே என்ன பியூரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். பியூரிஃபை அட் மீ ஈவில் அதான் கொடுத்துருக்கேன். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே கமான் பில் அடிச்சுட்டே இருக்கேன். என்ன கத்து காய்ஸ், காது வலிக்குது. ஓகே இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஓகே இந்த இடமே மாறிடுச்சு பாருங்களா போயிட்டு உடனே. ஓகே காய்ஸ், ஓகே நல்லா இருக்குது. ஓகே நம்ம ஒரு வழியாக இந்த கேமை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது குட் எண்டிங்காக தான் இருக்கணும். ஓகே ஒளி காணாமல் போயிட்டா. ஓகே இந்த அச்சு சாக்கு கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சும்மா தான் இருக்கும் தலையை நோக்குன்னு கூட்டிட்டு வந்துடுங்க. ஓகே குட் எண்டிங் தான் பண்ணியிருக்கோம். ஓகே இதில் 2 எண்டிங் இருக்கான். பேட் எண்டிங் ஒன்று, குட் எண்டிங் ஒன்று. ஓகே பேட் எண்டிங் பண்ணணுமா வேணாமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பேட் எண்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5K லைக் கொடுங்க, பண்ணிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இதுமாரி தொடர்ந்து போடுற ஃபன்னியஸ்ட் வீடியோஸ், ஹாரர் வீடியோஸ், சில மிஸ்டீரியஸெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கேம்ஸாக இருக்குது, அதில் நம்ம விளாட்லாம். ஓகே பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், உங்கள் இந்த விடைபெறது உங்கள் ஃபன் ஜோன். பாய் ஃப்ரம் ஃபன் ஜோன்.